வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 19 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாவும், பேங்க் நிஃப்டி ஒரு 72 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த வந்து குடுத்துருக்கு. ஆஃப்டர்நூன் நம்ம என்ன லெவல்ல டிஸ்கஸ் பண்ணோமோ, ஆல்மோஸ்ட் அதே லெவல் கிட்ட தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் ஹால்ஃப்ல பெரிய ஒரு மாற்றம் இல்ல. இன்னைக்கு பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்ல நெட்டா வந்து வித்து தான் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1400 கோடி கிட்ட வந்து வித்திருக்காங்க. அதே சமயத்தில டிஐஎஸ் ஒரு 1800 கோடி கிட்ட நம்ம மார்க்கெட்ல பணத்த உள்ள இறக்கியிருக்காங்க. ஸோ, இன்னைக்கு டிஐஎஸ்னால தான் ஒரு ரெக்கவரி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ, ஒரு வழியா எப்படியோ வந்து இன்னைக்கு டே லோலருந்து ரெக்கவர் ஆயி க்ளோஸ் ஆனதே மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது சைனா ரிலேட்டட் அப்டேட். இப்ப சைனா பற்றி ஆல்ரெடி வந்த செய்தி தான். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் பண்றாங்க. $1 ட்ரில்லியன் ட்ரேட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ சைனா வந்து ஆல்ரெடி ஹிட் பண்ணியிருந்தாங்க. இது சைனாவ பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி தான். இப்போ அமெரிக்கா என்னதான் வந்து இவங்க மேல ஒரு தடையெல்லாம் வந்து போட்டு, டாரிஃப் எல்லாம் வந்து போட்டாலும் கூட, அதெல்லாம் உடைச்சு எறிஞ்சிட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ சைனா ஸ்டில் பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அமெரிக்கா அப்படின்னு தாண்டி உலகத்தில இருக்கக்கூடிய பல கண்ட்ரீஸ் நமக்கும் சைனாக்கும் கூட அத்தன தகராறு போயிட்டு இருந்தாலும், நம்மளும் அவங்க கிட்ட இருந்து தான் பொருட்கள அதிக அளவுக்கு வந்து வாங்கிட்டு இருக்கோம். தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா சைனா உருவாயிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உருவாயிட்டு வந்துட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்கோம். யுஎஸ் வந்து ஒரு புது டெக்னாலஜிய கிரியேட் பண்றாங்க. பட் வெகு வேகமா பார்த்தீங்கன்னா, அத காப்பி அடிச்சோ இல்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு டெக்னாலஜி அமெரிக்காக்கு அடுத்தபடியா உருவாக்கக்கூடிய ஒரு நாடா சைனா பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதுதான் சைனாவோட மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருக்கு. ரொம்ப டிலே பண்றதே கிடையாது. உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா, சைனாவோட ரியாக்ஷன் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. சைனா மார்க்கெட்ட நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சது. ஸ்டில் இதில நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. இன்னும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இதையும் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா அண்ட் இடிஎஃப் மூலியமா தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் சைனா மார்க்கெட்ட. பலரும் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றதுக்கான ஒரு ஆர்வத்த காட்டுறாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பண்றதுக்கு ஒரு கால நேரம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சரியான நேரத்தில ஒரு சரியான ஒரு ஃபண்ட நம்ம சூஸ் பண்ணணும்னா, நல்ல ரிட்டர்ன குடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி பல இடிஎஃப்ஸ பார்த்தீங்கன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். பண்ணும்போதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்டா ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கும்போது, பலரும் முதலீடு பண்ண தயங்கும்போது, முதலீடு பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். இது வெறும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல மட்டும் இல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் அதே தான் ஒரு கத. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சிப் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து சிப் பண்ணுவேன். அது இன்னும் ஒரு கரெக்ட்டா ஒரு 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போது, திரும்ப இத பத்தி நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பண்றதா இருந்தாலும், ஒரு சரியான இடத்துல ஃபண்டுல என்னென்ன பங்குகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா முதலீடு பண்றத பத்தி தான் நம்ம திங்க் பண்ணணும். நல்ல ஃபண்ட சூஸ் பண்ணி சிப் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணுங்கிறத இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இத பத்தி திரும்ப கூட ஒரு வீடியோல நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது வேதாந்தா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. வேதாந்தா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புது ஆல் டைம் ஹைய வந்து ரீச் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. கிட்டத்தட்ட வேதாந்தா இப்போ ரூ. 550 தாண்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வேதாந்தாவ நான் வந்து வாங்கியிருந்தேன். எப்போனா 24க்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 23 அந்த டைம்ல வந்து வாங்குனேன். வாங்கி ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 25% லாபத்தில குடுத்துட்டு வந்துட்டேன். காரணம் இத பத்தி பேசி, பேசி, பேசி நமக்கும் ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு. அதனால இத வந்து நான் குடுத்துட்டு வெளிய வந்து வந்திருந்தேன். பட் நான் மட்டும் இத குடுத்துட்டு வராம இருந்திருந்தேன்னா, ஆல்மோஸ்ட் டிவிடெண்ட்லயே கிட்டத்தட்ட 40% இப்ப இந்த 2 வருஷத்துல வந்து நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். அது போக பங்கும் பார்த்தீங்கன்னா, டபுள் த ரிட்டர்னுக்கு மேல வந்து டெலிவர் பண்ணியிருக்கோம். இது நான் பண்ண ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக். அத இந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு நான் நெனச்சேன். ஷேர் பண்றேன். மிஸ்டேக் அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலும் இருந்துட்டே தான் வந்து இருந்துட்டு இருக்க போகுது. அத வந்து நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஆனா, அந்த மிஸ்டேக்ல இருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லேர்ன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கணும். ஒரு இடத்துல பண்ண மிஸ்டேக்க இன்னொரு இடத்துல பண்ணாம இருக்கணுங்கிறக்காக, நான் பண்ண மிஸ்டேக்க இந்த இடத்துல வந்து ஷேர் பண்றேன். அடுத்தது ஓஎன்ஜிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா, கீழ இறங்குன்ட்டு ஆக்ஸஸ் கேபிட்டல் வந்து செல் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா, புரொடக்ஷன் வந்து கம்மியா இருக்கு. ஆயில் புரொடக்ஷன் கம்மியா இருக்கு. ஆயில் பிரைஸ் ஃப்ளாட்டா இருக்கு. இது 2 தான் ரீசன் சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தும் கூட ஓஎன்ஜிசில பெரிய ஒரு செல் ஆஃப்லாம் வந்து ஏற்படல. பட் இன்னும் நல்லா வந்து சரிவடைஞ்சா மட்டும் தான் நமக்கு
இந்த ஸ்பேஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜப்பான சேர்ந்த இந்த மிட்சுபிஷி யுஎஃப்ஜே ஃபினான்ஷியல் குரூப் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ல ஒரு 20% ஸ்டேக் வாங்குறது ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு வந்து இப்ப கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா வாங்கிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இந்த செய்தி தொடர்ந்து வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ விரைவில் 20% ஸ்டேக்க இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ல ஜப்பானை சேர்ந்த எம்யூஎஃப்ஜி வாங்கிருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நேத்து வந்திருந்தது. என்ன அப்டேட்னா, ஸோ இந்த இடத்துல 2 அப்பாயின்ட்மென்ட் நடந்திருக்கு. ஒண்ணு ஆடிட்டர் ரிலேட்டட் ஒரு அப்பாயின்ட்மென்ட். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ரிலேட்டட் ஒரு அப்பாயின்ட்மென்ட். 2 பேரும் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா, டென்யூர வந்து உயர்த்தியிருக்காங்க. செகண்ட் டைம் அப்பாயின்ட்மென்ட் வந்து குடுத்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கூட ஒரு சப்ப நியூஸ் தான். இதெல்லாம் பெரிய ஒரு நியூஸ் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட ஒரு ஒரு வளர்ச்சிய குடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருந்துட்டு இருக்கு. பட் இன்னும் இத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணாம தான் வந்து இருக்கேன். ஸோ இத வந்து சின்ன ஒரு பங்கு. ஏன்னா ஒரு ரூ. 15 கிட்ட தான் வந்து இருக்கு. இத டிஸ்கஸ் பண்றது கொஞ்சம் ரிஸ்க்கா வந்து நான் ஃபீல் பண்றேன். அதனால நான் இத பத்தி யோசிச்சதுக்கப்புறம் இத டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஏன்னா பலரும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கூட தெரியாம அவங்க ஏதோ ஒரு முடிவ வந்து எடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா கூட மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ஸோ நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இத பற்றியான அப்டேட் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது டேம் கேப்பிட்டல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ டேம் கேப்பிட்டல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, பீக்ல இருந்து ஒரு 50% வரைக்கான ஒரு கரெக்ஷன குடுத்துருக்கு. ஸோ லிஸ்டிங்க்கு அப்புறம் பெருசா ஒரு ஏற்றமே இந்த டேம் கேப்பிட்டல்ல ஏற்படல. பட் இருந்தும் இவங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர் மாரி தான். ஒரு 10 ஐபிஓ கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த 2025ல மட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்தபடியா ஐசிஐசிஐ வந்து இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு 16 ஐபிஓ கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டேம் கேப்பிட்டல், ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா, அதுக்கப்புறம் அந்த அஃப்கான் இந்த மாரியான குறிப்பிட்ட சில முக்கிய நிறுவனங்களையும் பார்த்தீங்கன்னா, இந்த டேம் கேப்பிட்டல் தான் இன்வெஸ்ட்மென்ட் பேங்கரா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டேம் கேப்பிட்டல பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. ஸோ இவங்க கிட்ட ஐபிஓ லைன் அப் இருக்கு அப்படின்ட்டும் ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. பட் இத்தன செய்தி வந்தும் கூட இந்த பங்கு தொடர்ந்து ஒரு இறக்கத்த தான் வந்து குடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. பட் ஐபிஓ இருக்கிற வரைக்கும் ஐபிஓ பூம் இருக்கிற வரைக்கும் இந்த டேம் கேப்பிட்டலுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். பட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம டீப்பா வந்து ஸ்டடி பண்ணுனா மட்டும் தான் இந்த மாரியான ஒரு இறங்கிட்டு இருக்கக்கூடிய பங்குகள நம்மளால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் அந்த மாரி டீப்பா புது புது ஒரு ஸ்டாக் எடுத்து நம்ம பண்றதுக்கு கண்டிப்பா வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ பார்ப்போம். முடிஞ்சால் கண்டிப்பா இத பற்றி நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுக்கு பல பங்கு இருக்கு. சிலதெல்லாம் மறந்தே போச்சு. கிராம்ப்டன் டெஃபினட்டா வந்து அப்கமிங் வீடியோல வந்து நான் அத உங்க கூட ஷேர் பண்ணிருவேன். ஸோ கொஞ்சம் வந்து எனக்கு டைம் மட்டும் குடுங்க. என்னால முடியல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் நேத்து வந்து நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இல்லன்னா, ஸோ உட்காந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பேன். பண்ண முடியல. மன்னித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது டாடா மோட்டார் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ சியாராவோட பிரைஸ் ஆல் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அத வந்து நம்ம இங்க கீழ வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ சியாராவ பொறுத்தவரைக்கி 11,50,000லேருந்து 21,400,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேஸ் மாடல்லருந்து டாப் மாடல் வரைக்கும் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய வண்டிகளோட விலையிலேயே அதிகப்படியான ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா, டாடா சியாராக்கு தான் வந்து இருக்கு. ஸோ நல்ல ஒரு பிரீமியம்ல பார்த்தீங்கன்னா, இந்த டாடா சியாராவ வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கிரெட்டா இருக்கு. ஸோ கிரெட்டாவ காட்டிலும் இந்த வண்டியோட ரேட் அதிகமா இருக்கு. கியா செல்டாஸ காட்டிலும் அதிகமா இருக்கு. ஸோ கிராண்ட் விட்டாராவ காட்டிலும் அதிகமா தான் இருக்கு. விக்டோரிஸ காட்டிலும் அதிகம். டொயோட்டா அர்பன் க்ரூசர காட்டியும் அதிகம். அதுபோக ஸோ இன்னொருத்தன் வரான் போட்டிக்கு நாங்களும் உள்ள வரலாமா அப்படின்ட்டு. அவன் தான் வந்து எம்ஜி ஹெக்டாரா வந்து இருக்கான். பட் எம்ஜி ஹெக்டார் வந்து ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணுவானாங்கிறது ஒரு டவுட். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய கார்ஸ் எல்லாமே இந்த 1.5 லிட்டர் என்ஜின் கேட்டகரியில இருக்கக்கூடிய கார் தான். ஸோ அதே ஒரு பிளேஸ தான் வந்து இந்த எம்ஜி ஹெக்டாரும் வந்து டார்கெட் பண்றாங்க. ஸோ எம்ஜி ஹெக்டாரோட ஸ்டார்ட்டிங் பிரைஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது 12,00,000 இருக்கு. இதுல சியாராவோட பிரைஸ் வந்து ஒரு 11,50,000 இருக்கு. ஒரு ரூ. 50,000 பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன ஆகுது. ஸோ டாப் மாடல் 7 சீட்டர் எடுத்து நம்ம பார்க்கும்போது 19,50,000 இருக்கு. இதுதான் வந்து டாப் மாடலோட பிரைஸா இந்த எம்ஜி ஹெக்டாருக்கு வந்து இருக்கு. ஸோ ஓரளவு பார்க்கும்போது இவங்களும் இந்த எம்ஜியும் வந்து இந்த செக்மெண்ட்குள்ள வந்து ஆட் ஆகுறாங்க. பார்ப்போம் யார் கண்டிப்பா வந்து எம்ஜியோட சேல்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து இருக்க போறதில்ல. ஸோ இங்க இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா, லீடிங் பிளேயரா வந்து நம்ம மார்க்கெட்ல இருக்கிறவங்க, இருக்க போறவங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதெல்லாம் தாண்டி இந்த எம்ஜி ஹெக்டார் வந்து சாதிப்பானாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பல பட்டி டிங்கரிங் வேலைய பார்த்து திரும்ப இந்த கார பார்த்தீங்கன்னா, இவங்க
இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ ஒரு 1.25 ட்ரில்லியன் ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா, கேப்பெக்ஸ் பண்ணி ஒரு 30 ஜிகாவாட் கெப்பாசிட்டிய FY 30க்குள்ள வந்து நாங்க உருவாக்க போறோம் அப்டின்ட்டு டாடா பவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல. இப்போ வந்து இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, அரவுண்ட் ஒரு 1,00,000 கோடி வந்து ரெவென்யூ வந்து நாங்க 2030 ஃபினான்ஷியல் இயர்ல ஜெனரேட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதுபோக ஒரு 33,000 கோடி எபிட்டாவும், 10,000 கோடி நெட் ப்ராஃபிட்டாவும் வந்து நாங்க டார்கெட் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு டாடா பவர் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டா பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் என்கிட்ட வந்து இருக்கு. ஸோ திரும்ப கூட நமக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, இந்த டாடா பவர வந்து பிடிக்கிறத பத்தி நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!